சீரியஸாக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குட் மூவி பார்த்ததுக்கான ஒர்த்து. நிறைய பேர் அது லேகுன்னு சொன்னால் அது எப்படின்னு சொல்கிறேன்னு புரியல. ஆனால் போர் அடிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு மேஜிக் லாஸ்ட்டில் நடக்குது. கேட்டேன், பார்த்தவங்க கிட்ட நல்லா இருக்குது, ஃபன் மூவி அப்படின்னாங்க. அதை வச்சு தான் வந்தேன். ஆக்ஷன் இப்போ தொடர்ந்து ஆக்ஷன் மூவியாக வந்துட்டு இருக்கு. இப்போ ஸ்டார் மூவிஸ்லாம் பார்க்கல, ஏன்னா அது எப்படி இருந்தாலும் ஸ்டாருக்கு ஒரு பாட்டு 4 ஃபைட் இருக்கும். அது வேண்டாம், நமக்கு டிராகன் மாதிரி ஒரு காமெடி மூவி இருந்தால் சொல்லுங்கள், கேட்டுட்டு தான் வருவேன். அந்த மாதிரி படம் இருந்தால் சொல்லுங்கள், வரும் அப்படின்னு. எமோஷ்னல் அது ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. அந்த சின்ன பையன் யோகி பாபு எல்லாமே பயங்கரமாக காமெடி ஃபுல்லாக சிரிப்பாக தான் இருந்துச்சு. நல்லா பண்ணாங்க. ஒருத்தர் ஒரு பேசிக்க கூட ரொம்ப கூச்சப்படுறாங்க. ஒரு பக்கத்தில் எதாவது இருந்தால் கூட அதெல்லாம் எதுவும் இல்லாமல் நம்ம வாழ்கிறது கொஞ்ச நாள் தான், சந்தோஷமாக வாழ்வோம், 4 பேருக்கு நல்லது செய்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ். ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குட் மூவி நல்லா இருந்தது. எல்லாம் ஐயோ சூப்பராக இருந்தது. சின்ன பையனோட என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப டீசெண்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஓகே, எஸ், லாஸ்ட் மினிட் வரைக்கும் எமோஷனாக தான் கனெக்ட் ஆச்சு. தேங்க்யூ. சீரியஸாக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குட் மூவி பார்த்ததுக்கான ஒர்த்து. ஓகே சார், குடும்பத்தோட சீரியஸாக வரணும் எல்லாரும். படம் அருமையான மூவி. இதை வந்து நம்ம குடும்பத்தோட பசங்களை இட்டு வந்து பார்க்க வேண்டிய படம். கோடி கோடியாக பணத்தை வச்சு படம் அது வந்து வேஸ்ட்டு. நல்லா அற்புதம் மூவி. சசிகுமார் நல்லா நடிச்சிருக்காரு. படம் கொஞ்சம் கண்களை இருக்குது. படம் நல்லா அருமையான மூவி. பஸ்ஸில் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது. அதே இந்த பையன் ஒருத்தங்க நல்லா சின்ன பையன் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. அருமையான மூவி. பசங்களை இட்டு வந்து பார்க்க வேண்டிய படம் இது. இந்த படம் அவங்க தெரியல, அவங்க சிம்ரன் அவங்களோட இது நல்லா இருக்காங்கல்ல. சூப்பர். அது என்ன சொல்கிறது, நம்ம தமிழன் எல்லாம் இந்த ஒற்றுமை தமிழன் தான் கரெக்டாக இருப்பான்னு சொல்லிட்டு நல்ல ஒரு அருமையான மூவிங்க. நல்லா இருக்குது படம். எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து பாருங்கள். நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவே இருக்குது. அதுவும் சசிகுமார் சாருக்கு இந்த கேரக்டரே நல்லா அமைஞ்சிருக்கு. உண்மையிலே இது புது டைரக்டரே எடுத்தாருன்னே நம்ப முடியல. அந்த மாதிரி எடுத்திருக்கான். ஒரு அக்கத்து வீட்டு ஒரு பக்கத்து வீட்டு பையன்லாம் எப்படி நம்ம ஒரு ஃபேமிலியே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கதை. இது நல்லா இருக்குது. நல்லா ஒருத்தர் ஒரு பேசிக்க கூட ரொம்ப கூச்சப்படுறாங்க. ஒரு பக்கத்தில் எதாவது இருந்தால் கூட அதெல்லாம் எதுவும் இல்லாமல் நம்ம வாழ்கிறது கொஞ்ச நாள் தான், சந்தோஷமாக வாழ்வோம், 4 பேருக்கு நல்லது செய்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ். சின்னப்பா அவனா அது செமையாக பண்ணியிருக்கான் சார். அவன் நல்லா இருக்குது. ஒரு தோல்வி அடைஞ்சு போகிற டைமில் கூட டக்குன்னு ஒரு காமெடி மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க. அந்த பையனுக்கு நல்லா நடிச்சிருக்கான். ஃபஸ்ட்டு லேக் ஆன மாதிரி தான் தோணுது. அப்போ நமக்குள்ளே ஒரு மனசாட்சி சொல்லுது, சே இதை போய் லேக்குன்னு எப்போ சொல்ல முடியும். கண்டிப்பாக அது லேக்குன்னெலாம் வாயில் வரல. ஏதோ ஒரு மேஜிக் நடக்குது. ஃபஸ்ட்டு லேக் ஆகிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் இப்போ நம்ம ஏஞ்சி வரும்போது அதை வந்து என் மனசாட்சி வந்து போருன்னு சொல்ல முடியல. பட்டு திருப்தியாக தான் இருக்குது. குடும்பத்தோடு பார்க்கலாம். நிறைய பேர் அது லேகுன்னு சொன்னால் அது எப்படின்னு சொல்கிறேன்னு புரியல. ஆனால் போர் அடிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு மேஜிக் லாஸ்ட்டில் நடக்குது. அது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுது. அருமையாக இருக்குது. சூப்பராக நடிச்சிருக்கேன். நார்மல் அவங்க ஆக்சுவல் எப்போ உள்ளது, அதனால பிரச்சனை கிடையாது. சூப்பராக படமே சூப்பராக இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்ற எல்லா படமும் படம் நல்லாயிருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லா ஆளுங்களும் சேர்ந்த சென்டிமெண்ட்டோடு நல்லாயிருக்கு படம் பார்க்க. சூப்பராக எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. கேரக்டர் சூப்பராக இருக்குது. எல்லோரும் நல்லா கேரக்டர் பண்ணியிருக்காங்க. பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குது. நைஸ். ஆமாம், நான் ரியலாகவே கனெக்ட் ஆகுது. நான் ஸ்ரீலங்கன் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அவங்க பழகிற மாதிரி தான். எல்லாமே நல்லா இருக்குங்க. நான் ரியலாக அவங்க கூட ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஃபேமிலியாக அங்கேயும் இருக்கும், இங்கேயும் சூப்பராக இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. செமையா. சிம்ரன் சுமார் தான், நடிப்பு நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. ஒரு ஃபீல் குட் என்டர்டெய்னர் தான் எதிர்பார்த்து வந்தேன். அதே மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு ஆடியன்ஸ். எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க. பயங்கரமாக ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. அவங்க எப்படி சீசன் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே தெரியுது. அதனால அந்த சின்ன பையன் யோகி பாபு எல்லாமே பயங்கரமாக காமெடி ஃபுல்லாக சிரிப்பாக தான் இருந்துச்சு. நல்லா பண்ணாங்க. சூப்பராக தெளிவாக சொல்லியிருக்காங்க மெசேஜ். நல்லா பண்ணி அதான் சொன்ன மாதிரி ஃபீல் குட் என்டர்டெய்னர். ஹாப்பியாக எல்லோரும் வெளில போகலாம். அந்த மாதிரி தான். கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. 2 பேரோட காம்பினேஷன் சூப்பர் பர்ஃபெக்டாக இருந்தது. படம் வந்து நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சு. எமோஷ்னல் அது ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. நல்லா இருந்துச்சு.
எல்லாமே சூப்பராக இருந்தது. அவனோடது தான் செமையாக இருந்தது. நல்லா இருந்துச்சு. அந்த டான்ஸு அந்த இதெல்லாம் நல்லா இருந்தது. கண்டிப்பாக பக்கவான ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். இல்லை சார், அதெல்லாம் தெரியாது. படம் பேர் தான் தெரியும். அது ஏதோ நான் கேட்டேன், பார்த்தவங்க கிட்ட நல்லா இருக்குது, ஃபன் மூவி அப்படின்னாங்க. அதை வச்சு தான் வந்தேன். ஆக்ஷன் இப்போ தொடர்ந்து ஆக்ஷன் மூவியாக வந்துட்டு இப்போ இருக்கு. ஸ்டார் மூவிஸ்லாம் பார்க்கல. ஏன்னா அது எப்படி இருந்தாலும் ஸ்டாருக்கு ஒரு பாட்டு 4 ஃபைட் இருக்கும். அது வேண்டாம். நமக்கு டிராகன் மாதிரி ஒரு காமெடி மூவி இருந்தால் சொல்லுங்கள், கேட்டுட்டு தான் வருவேன். அந்த மாதிரி படம் இருந்தால் சொல்லுங்கள், வரோம் அப்படின்னு. அப்புறம் வந்து நான் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக ஜாலியாக இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களோட ஆக்டிங்கு அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இரிட்டேட் பண்ணாத மாதிரி நல்லா இருந்தது சார். இருந்தது. அந்த ஏஜுக்கு அவங்க கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது பேர். எமோஷ்னலாகவும் கரெக்டாக இருந்தது. எதுவுமே மிஸ் மேட்ச் ஆகலை. எல்லாமே கரெக்டாக இருக்குது. நல்லா இருக்கு. ஆமாம். ஐயோ எப்படா முடியும் அப்படிலாம், எவ்வளோ முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி இருந்தது. அது செம்ம நல்லா கரெக்டாக தான் இருந்துச்சு. ஓகே தான். இதில் என்ன இருக்குது, நல்ல கான்செப்ட் தான். அவர் தான் கலக்கிட்டாப்புல. ஆமாம்மா செம்ம. அவர் கெஸ்ட் ரோல் மாரி தானே அப்போ போடுறது. அதில் படம்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. ஒன்று வச்சு ஃபீல் குட் மூவி தான்.